ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்படி ஒரு கான்ட்ரேரியன் ஐடியானா நான் வேற ஒரு கான்ட்ரேரியன் ஐடியாவை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்ச்சில் கோவிட் வருது 2020. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2019 வங்கிகளை பற்றி, அதுவும் பொதுத்துறை வங்கிகளை பற்றி வந்த அந்த நரேட்டிவ், அந்த நரேட்டிவினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஆனஸ்ட்டாக திரும்பி பார்க்க வேண்டும். அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் முன்னாடி இருந்தது அந்த வாய்ப்பு. கான்ட்ரேரியனா ஈஸியாக வாங்கியிருக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு முதலீட்டாளரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இதை வாங்கியிருக்காரு. மற்ற எல்லா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்க இன்றைக்கும். ஆனால் அன்னைக்கு யாருமே தொட தயாராக இல்லை. பங்கினுடைய விலை வந்து 79 ரூபா. எப்போனா மார்ச் 2020. கோவிட் வரதுக்கு முன்னாடியே இது இறங்கிடுச்சு, வந்த அப்புறமும் இறங்கிச்சு. ஸோ அந்த 79 ரூபாயிலேருந்து 165 வந்தபோது தான் ராகேஷ் எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ 79 கான்ட்ரேரியன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டாக் கிடைக்குது. எந்த ஸ்டாக்குன்னு என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க? கனரா பேங்க் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கிளியராக கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு 5 இயர்ஸை க்ளீன் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புக்ஸை. அது தெரியுது. ஆனால் அது ஏற்றுக்கக்கூடிய அந்த கான்ட்ரேரியன் திங்கிங் இல்லை, அல்லது அது நமக்கு தெரிஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லை. கான்ட்ரேரியனாக ஒரு விஷயம் நமக்கு தெரியும் போதே ஏற்றுக்க முடியலன்னா அது யாருடைய பிழை? அதுதான் நம்ம யோசிக்கணும். எப்பவுமே அது நம்மளோட தப்பு தான். ஐ வாஸ் ராங் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சப்பை கட்டினாலோ முட்டு கொடுத்தாலோ நிச்சயமாக ஒருத்தர் இன்வெஸ்டராக உருவாகவே முடியாது, வளரவே முடியாது. அது உறுதியாக நான் சொல்வேன். இஃப் யூ ஆர் ராங் வி மஸ்ட் சே சாரி, ஐ வாஸ் ராங். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணாங்க அன்னைக்கு? தேவர் நாட் ஓன்லி ராங், அதுக்கப்புறம் தேவர் ட்ரைங் டு சே ஒய் தட் ஸ்டாக் ஷுட் நாட் கோ அப். எவ்வளோ ஒரு அப்சர்ட் ஐடியா பாருங்க. எல்லாருக்குமே கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கும் போது எதிர்பக்கம் காலியாக தானே இருக்கு. மந்தை ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் காலி இடம் தானே, யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் நிற்கிறதுங்கிறது தான் 10x இன்வெஸ்டிங். ஸோ அந்த இடம் வந்து நம்மளை வந்து வான்னு கூப்பிடாது, நாம தான் அதை நோக்கி போகணும். இதுக்கு முந்தைய வீடியோவில் என்னோட நண்பர் ஆரிசி வாங்கினான்னு சொன்னேன். அது கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங். யாருமே வாங்க விரும்பாத ஒரு நேரத்தில் போய் வாங்குறது. இப்போ அடுத்தது ஒரு கம்பெனியை பற்றி பேச போகிறேன். கேபெக்ஸ் சைக்கிள் வரவே வராது அப்படின்னு ஒரு நரேட்டிவ். இந்த கவர்மெண்ட்னால கேபெக்ஸ் சைக்கிளை உருவாக்கவே முடியாது அப்படின்ற நரேட்டிவ். ஸோ கேபெக்ஸ் சைக்கிள் உருவாகாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் புலி வருதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறது ஒரு வகையான ஒரு பிஹேவியர், புலி வரவே வராதுன்னு சொல்றது இன்னொரு வகையான பிஹேவியர். நான் சொல்றது 2வது வகை. பட் கேபெக்ஸ் சைக்கிள் வந்தது. எப்படி வந்ததுன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்தே வந்தது. என்ன மாதிரியான இன்க்ரீஸ்னா 4 மடங்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு கோவிட் வந்ததுலேருந்து. ஸோ கேபெக்ஸ் சைக்கிள் வரும்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவை இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் சொத்துக்களை உருவாக்குவாங்க. சாலைகள், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி பல இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்தியாவில் என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் வளரப்போகிற ஒரு நுகர்வு வந்து பவர் கன்சம்ஷன். பர் கேபிட்டா பவர் கன்சம்ஷன் இந்தியாவில் கூடிக்கிட்டே போகும். அப்போது கெப்பாசிட்டி நிறைய கிரியேட் பண்ணும். கெப்பாசிட்டி நிறைய கிரியேட் பண்ணால் அதுக்கு சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். ரொம்ப சிம்பிளான ஒரு தியரி தான். இந்த தியரி 2020 எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் 17-18 நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 17-18 இந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. 1200 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்போவே போயிட்டு என்ன ஆச்சுன்னா மார்ச்
2020 9,000க்கு வருது. அப்போ நாங்கள்லாம் பார்க்குறோம், ஏன் இதை வாங்கக்கூடாது, டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி, ப்ரைவேட் செக்டருக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை ரொம்ப நம்பி இல்லை. ஸோ கவர்மெண்ட்டுடைய பிஸ்னஸ் வந்தால் இன்னும் டபுள் பூஸ்ட் கிடைக்கும். எப்படியுமே பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது, இட்ஸ் நோ பிரெயின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய நண்பர் இதை 600 ரூபாயிலேருந்து வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் இது 1200லேருந்து 9,000க்கு வந்தோடனே அவரோட கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. மறுபடியும் அது 1000 ரூபா போனோன்னு வித்துட்டார். பாருங்க, 4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5வது வருஷம் வித்துட்டார். 16-17லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20-21 வித்துட்டார். நான் இந்த ஸ்டாக்கை கொஞ்சமாக வாங்கியிருந்தேன், நாட் மச் வாங்கி இருக்கணும், பட் வாங்கலை அந்த அளவுக்கு. பட் மறுபடியும் அங்கேயே சொல்கிறேன், பேஷன்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. அது ஒரு 4-5 மடங்கு வந்தோடனே நம்ம வித்துடுறோம். 10x வெயிட் பண்ணுறது இல்லை, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ வளருமான்னு நமக்கு சந்தேகம். ஆனால் அதுக்கப்புறம் சோலார் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் சோலார் நம்ம விற்றதுக்கப்புறம் சோலார் ஸ்டோரி வருது. சோலார் ஸ்டோரி வந்தோடனே இன்னும் தேவை அதிகமாகும் டிரான்ஸ்ஃபார்மருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த இடத்துல இந்த ஸ்டாக் மேலும் வளர்ந்து இன்னைக்கு எங்கே இருக்குது, வோல்டாம்பரோடைய ப்ரைஸ் எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு வருது. இதில் நடுவில் இன்னொரு நடப்பு ஒன்று இருக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, ப்ரமோட்டரும் அந்த ஷேரை விற்கிறாரு. ப்ரமோட்டர் விற்றதுலேருந்து அந்த ஷேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மடங்காயிருக்கு. அப்போ அவரும் ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ விற்கிறாருன்னா அவருடைய ஸ்டேக்கில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷனை விற்கிறார். ஸோ இன்வெஸ்டர் மட்டும் தவறு பண்ணுறதில்லை ஜட்ஜ்மெண்ட்டில், ப்ரமோட்டர்ஸ் கூட பண்ண முடியும். ஆனால் 10x இன்வெஸ்டிங்கை இந்த கம்பெனியில் எடுத்த ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, 10% ஸ்டேக்கோட இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. போய் பாருங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன இருந்தது, ப்ரமோட்டர்கிட்ட இல்லாதது, மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்னா பொறுமை. அந்த பேஷன்ஸுக்கு கிடைச்ச ரிவார்டு தான் இது. கான்ட்ராக்டாக வாங்கிட்டு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி உரிய டைம் கொடுக்கும்போது 10x டேபிளில் லேண்ட் ஆகுது. எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அண்டர் வேல்யூடாக இருக்கும்போது வாங்கணும். ஓரளவுக்கு ஓவர் வேல்யூ ஆன உடனே அது விற்கணுமா வேணாமாங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டெசிஷனே கரெக்டாக இருக்கணும், அவசரப்பட்டு விற்கக்கூடாது. இது ரெண்டும் நடந்தால் தான் வோல்டாப் மாதிரி ஷேரில், லிண்டே மாதிரி ஷேரில் நம்ம 10x எடுக்க முடியும். இல்லைனா 4-5xல வெளியே போயிடும். இதில் வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் 10x வேணும்னா இதுதான் செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பணத்தை எடுத்து வேறு எங்கேயோ சேஃபர் பிளேஸில் போட்டு நான் பணம் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு அதை பற்றி ஐ எம் நாட் அன்டியூலி பாதர்ட். பட் அந்த ப்ராசஸ் என்ன நடந்தது, நான் என்ன பண்ணேன், என்னுடைய டெசிஷன் மேக்கிங் எப்படி இருந்தது, என்னுடைய பொறுமை எப்படி இருந்தது, உங்களுடைய பொறுமை அதை விட எப்படி பெட்டராக இருக்கலாங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை வெளிப்படையாக சொல்கிறேன். ஸோ 10x இன்வெஸ்டிங்க்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய மைண்ட் செட்லேருந்து வரணும், நம்முடைய டெம்பரமெண்ட்லேருந்து வரணும், நம்முடைய ஹோம் ஒர்க்லேருந்து வரணும், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபியூச்சர் அதிலேருந்து வரணும். வெறும் ஏபிஎஸ்லேருந்து பிஇ ரேஷியோலேருந்து வர முடியாது. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ். ஏன்னாக்கா கான்ட்ரேனாக இருக்கணும். பிஇஏ இல்லாத போது, இபிஎஸ்ஸே இல்லாத போது வாங்கணும், அல்லது இபிஎஸ் குறைவாக இருக்கும்போது வாங்கணும். வாங்கிட்டு ஹை பிஇ போகும்போது கூட எப்படி அதை இன்னும் கண்டினியூஸாக ஓன் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணணும். அதை ஓன் பண்ணி யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நாம் அடையணும். கிட்டத்தட்ட இது கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்குடைய ஒரு உச்சம்னு சொல்லுவேன். ஏன்னா 2 பக்கமும் எக்ஸ்ட்ரீம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் தாங்கக்கூடியவன் தான் 10x இன்வெஸ்டிங்கில் ஜெயிக்க முடியும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.